நேர்களே, ஸ்வீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம். நான் உங்களுக்கு சிறப்பான ஒரு தலைப்பை குறித்து பேச விரும்புகிறேன். இந்த தலைப்பானது தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லுவார்கள், அல்லது தனக்கு பிறரை காட்டிலும் அறிவு இல்லை, பிறரை காட்டிலும் நல்ல சரீரம் இல்லை, பிறரை காட்டிலும் ஒரு மேம்பாடு உள்ள செயல்பாடு இல்லை, என்னுடைய செயல், என்னுடைய நடத்தை, என்னுடைய மனது, என்னுடைய அறிவு, என்னுடைய மூளைத்திறன் இதெல்லாம் மற்றவங்களை காட்டிலும் குறைவாக இருக்கு என்று அதையே நினைத்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதை மேற்கொள்வது எப்படி? இதை நான் உங்களுக்கு நல்ல முறையில் சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம், இதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய 40-60% வரைக்கும் உள்ளவர்கள் இந்த மனப்பான்மையிலே அடிபட்டவர்களாகவும் மேன்மை அடையாதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே தான் இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி உங்களை பலப்படுத்தி, தேர்வுபடுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை இந்த தாழ்வு மனப்பான்மையில் வெற்றி கொள்ளச் செய்யும்படி நினைக்கிறேன். இதை பல அறிஞர்களும் தத்துவ ஞானிகளும் செயல் பேசுகிறவர்களும் அல்லது மனோதத்துவ நிபுணர்களும் மனோதத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய அறிவுத்திறன் உள்ள மனிதர்களும், அல்லது இதுக்கு டாக்டர் நம்ம சொல்கிறதில்ல, இதுக்கு நம்ம ஒரு செயல்படுத்தி பலப்படுத்தக்கூடிய நல்ல நிபுணர்கள். முதலாவதாக, இப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கிறவரை நாம் எப்படி உற்சாகப்படுத்த வேண்டால், அவருடைய மனதிலே அவரை குறித்து என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறது என்று எழுத சொல்ல வேண்டும். அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அவர் என்ன எழுதுகிறாரு. அதை முடிந்த அளவில் நீங்கள் பிக்சரஸ்க், ப்ளீஸ் மேக் ஆல் ஹிஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹிஸ் ஒப்பீனியன்ஸ் என்ன வேர்ட்ஸ். அப்போ தான் அந்த வேர்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவருக்குள்ளே எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, அதை சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரியும் அவரை எப்படி நாம் பலப்படுத்த வேண்டும் என்று. ஹிஸ் மைண்டில் அவருக்கு பற்றி, அவருடைய வெற்றியை பற்றி, அவருடைய தோல்வியை பற்றி, அவர் மனதில் என்ன செயல்பாடுகளிலே அல்லது உருவத்திலே அல்லது அவர் கண்ணிலே, அவருடைய அந்த சரீரத்தில் என்னென்ன இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதை எழுதி. இரண்டாவது, ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அவருக்குள்ளே இருக்குதா, அவருடைய மனதிலே, அவருடைய செய்கையிலே பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கே இடமில்லாத அளவில் அவர் கெடுத்து வச்சிருக்கிறாரா, அல்லது அவர் கெடுத்து வச்சிருக்கிறார்களா, அல்லது கெடுக்கப்பட்டு இருக்கிறாரா என்பதை எழுதி வைக்க வேண்டும். மூன்றாவது, அவரை இந்த மாதிரி அதிலிருந்து மேம்பாடு அடைவதற்கு, தெளிவு விடுவதற்கு என்ன தடைகள் இருக்கிறது, அந்த தடையை யார் அவருக்கு வைத்தார்கள் என்று நாமும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும். அவருக்கு இந்த தடையை, வளர்ச்சி அடைவதற்குரிய தடையை, முன்னேறுவதற்குரிய தடையை, அவரே வளர்வதற்குரிய தடையை, தன்னை திடப்படுத்திக் கொள்வதற்குரிய தடைகளை நாம் அறிய வேண்டும். நான்காவது, அவரை எப்போ பார்த்தாலும் அவரை பார்த்து செய்யுங்க, இவரை பார்த்து செய்யுங்க, ஆபிரகாம் லிங்கனை பார்த்துக்குங்க, அல்லது இவரை பாருங்கள், நம்ம வழி நடத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மிஸ்கைடன்ஸ், இமேஜின் தட் யூ ஆர் லைக் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களும் இவங்களும் ஒன்ன இடத்துல இல்லை. அவரை பற்றி அவருக்கு தெரியாது, அவருடைய மனதில் என்ன இருந்தது, அவருக்குள்ளே என்ன தெளிவு வந்தது என்பதெல்லாம் நமக்கு ஒருத்தர் தெரியாது. அதனால் do not give them a picture of some ideal heroes for him to build up anything. உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கள நினைக்காதீங்க, அவங்களாம் இவருக்கு ஒரு பெரிய சவால் மட்டும் இல்லை, அவங்கள பார்க்கும்போது இவர் தோல்வி அடைஞ்சிருவார்.
அதனால் அதை சொல்லாதீர்கள். நான்காவதை இப்போ சொல்லி முடித்தேன். ஐந்தாவதாக நாம் இவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, கடவுள் என்னோடு கூட இருக்கிறதுனால் நான் யாருக்கு பயப்படுவேன்? அது கிறிஸ்தவ பைபிளில் தான் இருக்குது. இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ்? கடவுள் என்னோடு இருக்கிறார் என்றால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று அதை ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டு முன்னால் அவருடைய பெட்ரூம்லேயோ அந்த ரூமுக்குள்ளே எழுதியிருக்கணும். இஃப் காட் இஸ் ஃபார் மீ ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் மீ. ஆறாவது, காம்பிட்டன்ட் கவுன்சிலராக என்னிடத்தில் கொண்டு வருவார்களானால் அவருடைய என்னென்ன தோல்விகளை அவர் சந்தித்தார், என்னென்ன செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அவருக்கு தோல்வி என்ன ஏற்படுகிறது, அது எப்போ ஆரம்பித்தது. பெரும்பாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆரம்பித்தது சிறுபிள்ளைகளே அவர்கள் வீட்டிலேயே பிள்ளைகளோ அல்லது தாயோ தகப்பனோ பாட்டியோ வேலைக்காரங்களோ அல்லது அவங்க மூத்தவர்களோ சேர்ந்து, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட, உனக்கு அறிவே இல்லை, உனக்கு படிப்பு இல்லை, மூஞ்சியை பாரு எப்படி இருக்குன்னு, நடக்கிறத பாரு எப்படி இருக்கான்னு, எப்படி சாப்பிட்றான் பாரு, நாக்க நீட்டிக்கிட்டு சாப்பிட்றேன், அப்படியெல்லாம் சில பேர் சொல்லி அந்த சிறு குழந்தையிலிருந்து அவர்களை தாழ்வு மனப்பான்மையிலே வைத்து விடுகிறார்கள். அது நான் கண்டது. சின்ன பிள்ளைங்க விளையாடுற பிள்ளை கூட சொல்லும், உங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு அறிவே இல்லைன்னு, உனக்கு கணக்கே வராதுன்னு, நீ இட்லியே சாப்பிட மாட்டேன்னு, நீ பால் குடிக்கவே மாட்டேன்னு, தண்ணி குடிக்க மாட்டேன்னு. அதை இந்த பிள்ளைங்க சொல்லியே அவனை தண்ணி இருக்கு இந்த நிக் நேம் கொடுக்கறது. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு பிள்ளையை பார்த்து சவட்டக்காளி, நொண்டி, கையை பாரு சொத்தி கை. அவனு சொத்தி கை இல்லை, நல்ல கை தான். ஆனால் இந்த பிள்ளைங்க அவனை நக்கல் பண்ணி ரெடிக்யூல், அவனை கேவலப்படுத்தி சொல்லி அவன் நடக்கக்கூட நண்டிய மாதிரி, நீ நடக்க மாட்ட, உனக்கு நடக்க தெரியாது, போக தெரிய மாட்டே, நீ எல்லாம் ஓடிடுவ, நீ ஓடவே மாட்ட. எப்படி அவனை ஓட விடாமல் ஸ்போர்ட்ஸை ஆக்க மாட்டாங்க. உனக்கு இளைப்பு வந்துடும், நீ களைச்சி போயிடுவ, உன் கால் நொண்டி கால், ஃபுட்பால் அடிக்க தெரியாது. கேவலமாக பிள்ளைகள் கிராமத்தில் அப்படி செய்வார்கள். அது ஒரு சிலர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வைத்திரும். இன்ஃபீரியாரிட்டி என்பது தாழ்வு மனப்பான்மையை அவனுக்குள்ளேயே புகுத்தி அவன் எதை கண்டாலும் அவன் கண்ணிலே தான் தோல்வி அடைந்து விட்டதாக நினைக்கும்படி செய்து விடுவார்கள். இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால், வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, I can do all things through Christ which strengthens me. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த பாட்டு நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நான் டியூனாகவே போட்டேன். அந்த மைண்டுக்குள்ளேயே நம்ம இதை சொல்லி அவனை பலப்படுத்தி தேற்றி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே செய்வேன். இந்த எழுத்தை நான் நல்ல சின்ன ப்ளே கார்டு மாதிரி செய்து நான் எங்கே பார்த்தாலும் பலருக்கு கொடுத்துருக்குறேன். அந்த காலத்தில் ஒருத்தர் அதை எழுதி சொன்னேன், எழுதி கொடுத்தாரு. அவர் கொடுத்துட்டு எனக்கு எதுவும் காசு கொடுங்கன்னாரு. அப்போ அவருக்கு 5 ரூபா கொடுத்தேன். எப்போ நான் சொல்கிறது 1962 61. 5 ரூபாங்கிறது இன்றைக்கி வந்து மோர் தென் 500 ருபீஸ் ஒர்த். அன்னைக்கு பெரிய காசு. ஏன்னா யாரையும் பலப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி செய்தேன். 8ஆவதாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எஸ்டிமேட் அவர் எபிலிட்டி. நாம் என்றைக்குமே நம்முடைய திறமையை குறித்து பாராட்டுவதற்கு நீங்கள் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் சில சமயங்களில் 3 வயது 4 வயது 5 வயது 10 12 வயசு வரைக்கும் நாம் நல்ல நண்பர்களோடு பழக வேண்டும். அந்த சமயத்தில் நம்மளை கேவலப்படுத்தி கேலி பண்ணி நம்மளை ஜோக் அடித்து பலர் முன்னிலையில் அவமானப்படுத்துகிற நண்பர்களோடு சேரக்கூடாது. That is why we want to help young people as they are children. நான் வந்து சில்ட்ரன் ஒர்க்கராக தான் இருந்தேன். எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்கள பற்றி சொல்லுவேன், ஏய் நீ நல்லா நடக்கிறிய, ராஜா மாதிரி நடக்கிற, மரத்தில் நல்லா ஏறுறிய, வெரி குட், நல்ல ஸ்பீடாக ஏறுறிய அப்படிமே, இங்கேருந்து குதிச்சிட்டியே, நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி நான் அந்த காலத்தில் சொல்வேன். நான் 15-16 வயசு இருக்கும் பொழுது என் கூட்டம் நிறைய பிள்ளைகள் தெருவில் இருக்கிறவர்கள் நான் கண்டாலே ஓடி வருவார்கள். ஏனென்றால் அவர்களை உற்சாகப்படுத்துகிறவன். அதுபோல் நீங்கள் முடியுமானால் உங்களுடைய தெருவிலேயோ உங்களுடைய
கூட்டங்களிலேயோ உங்களுடைய பள்ளிக்கூடங்களிலேயோ நான் அதனால் பிரைமரி ஸ்கூலை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். பிரைமரி சில்ட்ரன், பிரைமரி சில்ட்ரன் 8-9 வயசு வரைக்கும் நான் பிள்ளைகளோடு அளவலாவி பழகி சிறந்த ஒரு மேஜிஷியன் மாதிரி வித்தைக்காரன் போதில் அவர்களை வளர்த்து வந்தேன். விபிஎஸ் என்று ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனத்தில் நான் பிகினர் அல்லது பிரைமரி சில்ட்ரனுக்கு டைரக்டராக இருந்து அந்த டீச்சர்ஸுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். என்ன கற்றுக் கொடுத்தேன் என்றால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அன்போடு பழகுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவையானதை பேசுங்கள், நல்லா என்கரேஜிங் பண்ணுங்கள். ஏய் என்ன கை பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் பேசாதீங்க. பல்ல கடிச்சிருந்தா கூட சரி அப்புறம் கடிச்சு சாப்பிடுங்க என்று சிலர் சிரித்தால் அவங்க பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் கையை வச்சு இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதுன்னு சொல்லக்கூடாது. கையை வச்சு இப்படி எழுதலாம், இப்படி பிடிங்க, பேனாவை இப்படி கூட பிடிக்கணும் அப்படின்னு படம் போட்டு காமிக்கலாம். அதாவது சிறு பிள்ளைகள் மத்தியில் வேலை செய்து அவர்களை வளர்ப்பது, அவர்களை உற்சாகப்படுத்துவது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பி எ பிக் பில்டர் அமங் த ஸ்மால் சில்ட்ரன். சிறிய வயதிலேயே அவர்களை பெரியவர்களாக, டேய் வாடா, ஏய் எங்கடி போன, அப்படி பேசக்கூடாது. தமிழில் நல்ல வார்த்தை தான், ஆனால் நீங்கள் பேசக்கூடாது. நாங்கள்லாம் இந்த ஸ்ரீலங்கன் பாஷை நல்ல பாஷை. அப்போ எங்கள் பிள்ளைங்களெல்லாம் அப்படி தான் நாங்கள் பேசுவோம். சின்ன பிள்ளைங்க வந்துட்டாங்க, ராஜா என்ன செய்கிறாரு, பேபி கூப்பிடுங்க. உங்கள் பேபி என்ன சொல்கிறாரு, பேசுகிறாங்களா, உங்கள் அவர் தம்பி பேரை சொல்லி பேபி பேரை சொல்லி அவருக்கு 3 மாதம்தான் ஆகுது. சரி, பால் என்ன செய்கிறாரு, பால் குடிச்சிட்டாரா, பேசிட்டாரா என்று பேசுவோம். அப்படித்தான் நீங்கள் பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும். என்னடா பண்ணுற, டை, அந்த மாதிரி பேசவே கூடாது. நீங்கள் அன்பாக பேசுங்கள், மரியாதையாக பேசுங்கள். பெண்களை கூட இப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்க எங்கே போயிட்டு வந்தாவ, அப்படிலாம் பேசக்கூடாது. அது நம்முடைய பழக்க வழக்கங்களில், நம்முடைய கிராமிய பாஷைகளில் அப்படி இருக்கிறது. வா போ, பெரிய ஆளை கூட பார்த்து எங்கே போய் வர அப்படி பேசக்கூடாது. எங்கள் வேலூர் என்ற ஆற்காட்டில் பெரியவர்களெல்லாம் யாரும் மரியாதை கொடுக்கறதே இல்லை. வேலைக்காரிங்க கூட, வீட்டில் இந்த வேலை செய்கிறவங்க கூட வீட்டு முதலாளியை, என்ன தண்ணி வேணுமா உனக்கு, இந்த எங்கே வந்துட்ட, எங்கே போகிற, அப்படி தான் பேசுகிறாங்க. நாங்கள் அப்படி பேசக்கூடாது. நாங்கள் அப்படி பேசக்கூடாது. ஏனென்றால் நாம் பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் பெரியவர்களாக மதித்துத்தான் பழக வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு சுய கௌரவம், சுய மரியாதை, சுய நினைவு, சுய ஒரு ரெஸ்பெக்ட் அவர்களுக்கு ஏற்படும். அது பேர் செல்ஃப் எஸ்டீம், சுயமான ஒரு நல் மதிப்பு அவர்களை குறித்து ஏற்படும். குப்பை தட்டி போடுறது, இதெல்லாம் மகா தவறான காரியங்கள். சிறு பிள்ளைகளுக்கு முன்பாக குப்பைகளை போடாது, அம்மா கூட பேட்டாடா போட்டுங்கடா, இதை எடுத்து வைங்க, இங்கே வைங்கப்பா, அப்படி போடுங்கப்பா என்று சொல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் பிறருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாகும்படி உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய மதிப்பும் கனமும் தாழ்ந்து போகக்கூடாது. அடுத்தபடியாக நான் சொல்வேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் பிள்ளைகளுடைய எபிலிட்டி, அவர்களுடைய ப்ரெசன்ட், இதெல்லாம் என்ன சொன்ன, டு பிகம் ஏகோயிஸ்டிக்கல் ஆகக்கூடாது. டெவலப் த ஹோல் பர்சன் அ செல்ஃப் ரெஸ்பெக்டட் பர்சன்ஸ். இதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, பெரியவர்களை கூட நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்ல வேண்டும். இல்லை, அதுக்கு முன்பாக சிறு பிள்ளைகளை நீங்கள் வாங்க உட்காருக்கு சிறு பிள்ளை சொல்ல வேண்டும். ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், நானும் ஆசிரியராக இருக்கும்போது யாரையும், இங்கிலீஷ் மீடியம்னா பரவாயில்ல, பெரிய தமிழ் மீடியத்தில் கூட நான் தமிழ் பிள்ளைகளை வாங்க, உங்கள் பேர் என்ன, அவர் யார், உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, அம்மா என்ன செய்கிறாரு, அண்ணா என்ன செய்கிறாரு, அப்படித்தான் கேட்பேன். இல்லாமல் உங்கள் அப்பா என்ன செய்கிறான், உங்கள் அம்மா என்ன செய்கிறா, உங்கள் அக்கா என்ன பேசுனா, அப்படிலாம் பேச மாட்டேன். அப்படி பேசக்கூடாது. ஏனென்றால் அந்த பிள்ளைங்களும் அப்படித்தான் வீட்டில் போய் பேசும். நீங்கள் பேசுகளை மரியாதையாய் பேசுங்கள். 9வது, இந்த இப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் வர வேண்டும். அவர்கள் பிறக்கும்போது தாயினுடைய வயிற்றுக்குள்ளேயே அவங்கள பயப்படுத்தியே வளர்த்துருக்காங்க. இந்த பிள்ளை நல்லா பிறக்கும்போது செத்து போகுமோ அல்லது அறுவை சிகிச்சையில் எடுப்பாங்களோன்னு தாய் நினச்சான்னா கட்டாயமாக டெலிவரியில் அந்த என்ன போர்ன்னு சொல்லுவாங்க, அது திறக்காது. என்னை பொறுத்தவரையில் தாயினுடைய வரவேற்பு மிகவும் அவசியம். தாயினுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அவசியம்.
தாயினுடைய மதிப்பு இந்த பிள்ளையை பற்றி. ஏனென்றால் புருஷன் இந்த பிள்ளை வயிற்றில் வந்ததுலேருந்து அடி தொலை என்னென்னமோ பண்ணுறாரு. புருஷா அப்படி செய்யாதீங்கய்யா, அந்த அம்மா அந்த பிள்ளையை ஏன்டா வயிற்றில் வச்சுட்டு இருக்கோம், அது அபார்ஷம் பண்ணி கொண்டுட்டு பேசாமல் இருப்போம், இவன் தொல்லை தாங்க முடியல என்று வெறுக்கும்படியாய் புருஷன்மார் செய்யக்கூடாது. நான் பேசுகிற பேச்சை வச்சு நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். பிள்ளைகள் வயிற்றில் வைத்திருந்தாங்கன்னா நீங்கள் அன்பாக பேசுங்க, இரக்கமாக பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. அந்த பிள்ளைக்கு கேட்கும்போது அந்த பிள்ளையும் நம்ம அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படணும். நான் பல சமயங்களிலே ரொம்ப வயதானவர்கள் ஒரு பெண்ணை என்னை கொண்டு கொடுத்தார்கள். அந்த அம்மாவுக்கு என்னை பார்க்க வேண்டுமென வந்தார்கள். அந்த பெண் ஒரு 30 வயசு ஆக போகுது, 28-29 வயசு ஆக போகுது. யாரையும் அந்த அம்மா விரும்பாது, எந்த ஆம்பளைகளையும் கண்டால் மதிக்காது, யாரு கூடயும் நிற்காது, அவங்கள பண்டாலே பயந்து போயிடும். அப்பொழுது என்னிடத்துல கவுன்சிலிங் உங்கள்கிட்ட வரணும் சார், நான் பேசணும் சார்னு சொல்லிச்சு. ஏன்ப்பா என்னை சார்னு கொண்ட, அங்கிள்னு கூப்பிடலாமே அல்லது அப்பான்னு கூப்பிடலாமே என்ன. அப்போ நான் அப்பாங்கன்னு கூப்பிட்ற அளவில் இல்லை. இப்போ என்னை எல்லோரும் அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. பெரியவங்க கூட என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா இவர் பெரியவர் என்று. அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி மரியாதையில் எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு ஆம்பளைகளை கண்டா பிடிக்கலை, எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கலை சொன்னாங்க. அந்த அவனை பிடிக்குமா, இந்த ஆஃபீஸில் யாரும் இல்லையாம்மா அப்படின்னு கேட்டால், நான் யாரையுமே எனக்கு இப்போ ஒரு தகுதியான ஒரு பெண்ணாக மாப்பிள்ளையாக பார்க்குறதே இல்லை, அவன் கெட்டவனாக இருப்பாங்கன்னு தான் எனக்கு மனதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதற்கு ரீசன் இருக்குன்னு நான் எனக்கு தெரியும்னு. ஏம்மா நீ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் அம்மாவை உங்கள் அப்பா அடித்தாரான்னு கேட்டேன். இல்லையே, எனக்கு தெரியாதுன்னுச்சு. உங்கள் அம்மாட்ட கேள்றா, கேட்டு வாங்க, எனக்கு என்ன சொல்லுங்கன்னா, அம்மா அப்பா உங்களை அடித்தாரா நான் வயிற்றில் இருக்கும்போது அப்படின்னு. அந்த அம்மா கேட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்படி இல்லவே இல்லை, யார் நீ இந்த மாதிரி கேட்டான்னு கேட்டார் ஒருத்தர், சொல்லுமான்னு. ஆமாம், ஏன்னா ஒரு நாள் அப்பா என்னை அடின்னு அடிச்சிட்டாரு. அப்புறம் நான் அழுகும்போது என் வயிற்றில் நீ இருந்த, உன் மேலாம் தண்ணி உடஞ்சிச்சு, நான் தொடச்சிக்கிட்டு இந்த மனுஷனுக்கு ஏன்டா அப்படி பெத்தேப்பன்னு நினச்சோன்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அவர் எப்படிமா அவர் கண்டுபிடிச்சாருன்னு. அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு, அவர் ஒரு சைக்காலஜி டாக்டரு, அதனால் அவர் கேட்டாருன்னு. அப்படியா, நீ இப்போ 29 வருஷத்துக்கு முன்னாலன்னா அது பெரிய காரியம்தான், நிஜம்தான்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னதை என்கிட்ட சொன்னேன். எப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னையை பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு. சரி, என்னை கண்டால் வெறுப்பு வருகிறதா, என்னை கண்டால் கோபம் வருகிறதா, என்னை கண்டால் உனக்கு ஒரு சந்தேகம் வருகிறதா, அல்லது நான் உன்னை கெடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி பயம் கூட இருக்குதான்னு கேட்டேன். இல்லையே, உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியலையே சொல்லி அந்த பிள்ளை சிரித்தது. நீ அப்படி தானே நான் நினைக்கணும். சின்ன பிள்ளையில் ஏற்பட்ட அந்த பெரிய காயம், அந்த பெரிய இடி, இட்ஸ் லைக் அ தண்டர் பூம்டு எனக்கு எமோஷனல். சின்ன பிள்ளையில் நீ ஆம்பளையாக பார்க்க விரும்பலன்னு. இல்லை, எங்கள் அப்பாவை ரொம்ப வச்ச சந்தோஷமாக இருந்தேன்னு. இல்லைம்மா, இது இப்போ சந்தோஷமாக இருந்தது என்னை அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்திருக்க, ஆனால் அவரை கண்டாலே உனக்கு பிடிக்காது இருதயத்தில்ன்னு சொல்லி நான் அதிலிருந்து எப்படி நேசிக்கிறது, ஆண்களை கண்டால் எப்படி விருப்பப்படுவது என்று கற்றுக் கொடுத்து அவளுடைய மனதை மாற்றி, இந்த மாதிரி என்னோட கர்த்தர் இருக்கிறார், ஆகினால் எனக்கு பயம் இல்லை, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் விச் கிரைஸ்ட் ஸ்ட்ரெங்தன் மீ, நான் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், அதனால் எனக்கு விரோதமாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னாள். அதற்கு பிறகு அவளுக்கு கல்யாணம் நடந்தது என்று நான் அந்த ஊரை விட்டு வந்த பிறகு கேள்விப்பட்டேன். இதை நான் உங்களுக்கு ஏன்னு சொல்கிறேன், யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் தி காம்ப்ளெக்சிட்டி தட் ஹஸ் ஃபாலன் அப்பான் யூ. அதை வெளியேற்றுவதற்கு ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய உத்தமமான ஒருவர். நான் சொல்கிற இதுகளை வைத்து கேளுங்கள். நீங்கள் மென்மை அடைய வேண்டும், நீங்கள் சுகமடைய வேண்டும், நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் முதிர்ச்சி அடைந்து நீர் வெற்றிகரமான ஆக வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இதை கேட்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள். கடவுள் உங்களோடு இருப்பாராக. வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள
இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.